அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க ரோஸ்மேரி, அப்புறம் இது வந்து கேசவர்த்தினி, மருதாணிங்க. இந்த 3மே எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த 3 தலையுமே நாங்கள் ஒரு 4 தலை எடுத்துருக்குறோம், அதிகமாக எடுக்கல. அப்புறம் இதை தண்ணியில் நல்லா நாங்கள் அலாசிக்கிட்டோம். இது எதுக்குன்னா முடி நல்லா க்ரோத் ஆகிறதுக்குங்க, முடி நல்லா வளருங்க. அதுக்கோசரம் நாங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோங்க. தண்ணியில் நல்லா அலாசி எடுத்துக்கணுங்க. அப்புறம் இது கூட என்னென்னா வெந்தயம், கருஞ்சீரகம், இது 2மே நம்ம சம அளவு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி, நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், இது 2யுமே நம்ம போட்டுருணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த தலையெல்லாம் நம்ம ஆட் பண்ணணுங்க. நம்ம பொரிச்சு வச்ச தலையெல்லாம் கட் பண்ணி வச்சு நல்லா ஆட் பண்ணணுங்க. அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணோன்னா அலோவேரா, அதாவது சோத்துக்கத்தாழைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எண்ணெயில் வந்து ஒரு காய்ச்சி எடுத்து வச்சு கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை வந்து இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியில் அந்த எண்ணெயும் கலந்துக்கிடலாங்க. இது கலந்துட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம தலையில் அப்படியே ஸ்டோர் பண்ண தண்ணியை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணோம்னா முடி நல்லா க்ரோத்தாக நல்லா வளருங்க. ஓகேங்க, பாய்.